அன்புக்குரிய பரிசுத்தவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உலகம் தேவனுடைய வேலையை பொதுவாக வெளிச்சத்தில் தேடுகிறது. பெரிய மேடைகள், பெரிய பெயர்கள், பெரிய குரல்கள், பெரிய நகரங்கள், பெரிய கூட்டங்கள், இங்குதான் தேவன் செயல்படுகிறாரோ என்று மனிதன் நினைக்கிறான். மனித கண்களுக்கு அதுதான் அர்த்தமுள்ள ஊழியம் போல தெரிகிறது. ஆனால் தேவன் தேடும் இருதயம் பெரும்பாலும் வெளிச்சத்தில் இருப்பதில்லை. அது யாரும் கவனிக்காத அழுகையின் இடங்களில், அமைதியான மூலைகளில், தனிமையின் நிழல்களில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் வாழ்க்கையைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். சத்தமில்லாத அமைதியான வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்குள் கரைந்து போன வாழ்க்கை, பிரபலமில்லாமல், பெயரில்லாமல், தியாகமாக எரிந்து அணைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அன்றும் உரத்த சத்தமாக பேசவில்லை. இன்றும் பல தலைமுறைகளை கடந்து அமைதியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இவர் திருமணம் செய்யவில்லை, எனவே இவருக்கு இரத்த சம்பந்தமான குழந்தைகள் இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இவரை அம்மா என்று அன்போடு அழைத்தார்கள். இவருடைய பெயர் ஏமி கார்மைக்கேல். ஏமி 1867 டிசம்பர் 16 அயர்லாந்தில் உள்ள மில்லிஸ்லே என்ற பச்சை பசே வயல்கள் நிறைந்த, குளிர்ந்த காற்று வருடிச் செல்கின்ற, அமைதியான ஆலயங்கள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். வசதியான குடும்பம். அந்த வீட்டில் வெளிப்படையான ஆவிக்குரிய ஆடம்பரம் இல்லை. விசுவாசம் உரத்த குரலில் வெளிப்படவில்லை, அது வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அந்த வீட்டில் தேவனுக்கு பயந்து வாழும் இயல்பான வாழ்க்கை இருந்தது. அவருடைய அப்பா டேவிட் கார்மைக்கேல். இவர் மிஷனரியோ பிரசங்கியாரோ இல்லை, ஆனால் கடுமையான உழைப்பாளி. அயர்லாந்தில் ஒரு மாவு ஆலையின் சொந்தக்காரர். குடும்பத்தை பொறுப்போடு தாங்கி நடத்தினார். வரலாறு அவரை பற்றி அதிகம் பேசவில்லை. ஆனால் ஏமியின் எழுத்துக்களில் அவர் ஒரு சத்தமில்லாத, உறுதியான, நம்பிக்கையுடைய மனிதராக தோன்றுகிறார். அவர் ஏமிக்கு பிரசங்கிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் நீ பேசாவிட்டாலும் நீ வாழ்கிற வாழ்க்கை பேசும் என்ற ஒரு மௌன பாடம் கற்றுக் கொடுத்தார். இவருடைய அம்மா கேத்ரின் ஜேன் கார்மைக்கேல் அமைதியானவர், ஆனால் உள்ளத்தில் இரும்பு போல் உறுதியானவர். மொத்தம் 7 பிள்ளைகள். ஏமிதான் மூத்தவர். அதனால் சிறுவயதிலேயே பொறுப்பை சுமக்க கற்றுக்கொண்டார். அவரிடம் தன்னை பற்றிய எண்ணத்தை விட பிறரை பற்றிய எண்ணம் மேலோங்கி நின்றது. அந்த வீட்டில் ஒரு எதிர்கால அம்மா மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தார் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. ஏமிக்கு அப்போது 10 வயது இருக்கும். குழந்தைத்தன்மை இன்னும் முழுவதும் விலகாத வயது. ஆனால் இழப்பின் வலியை ஆழமாக உணரக்கூடிய வயது. அவருடைய வாழ்க்கை முதன்முறையாக நிலைகுலைந்தது. 1877 அல்லது 78 அவருடைய அப்பா காலமானார். அப்பா இல்லாத வீடு, அப்பாவின் குரல் இல்லாத மாலை நேரங்கள், ஒதுங்குவதற்கு அப்பாவின் நிழல் இல்லாத வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியது. இந்த வெற்றிடத்தை வார்த்தைகளால் போதுமான அளவுக்கு விவரிக்க முடியாது. வெளி வாழ்க்கை பள்ளிக்கூடம், வீடு, தேவாலயம் என வழக்கம் போல தொடர்ந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் இந்த உலகம் நிலையானதா? இன்று இருப்பவர்கள் நாளை இல்லாமல் போகும் இந்த வாழ்க்கையில் நான் எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்விகள் மெல்ல எழ ஆரம்பித்தன. அவருடைய அப்பா இறந்தபின் அவருடைய அம்மா கேத்ரின் சோர்ந்து போகவில்லை. வசதிகள் குறைந்திருக்கலாம், ஆனால் வீட்டில் ஒழுக்கம் குறையவில்லை, தியாகம் குறையவில்லை, தேவனே எல்லாவற்றிலும் முதலாவது என்ற பாடம் குறையவில்லை. ஏமியின் வாழ்க்கையில் பின்னாளில் வெளிப்பட்ட தாங்கும் திறன், வலியை ஏற்கும் மனப்பக்குவம், அமைதியாக சுமக்கும் ஆற்றல், அவை அனைத்தும் அந்த தாயின் நிழலில் உருவானவை. இந்த உள்ளான வளர்ச்சிக்கிடையில் இன்னொரு சிறிய போராட்டமும் நடந்து கொண்டிருந்தது. அது அவருடைய கண்களின் நிறத்தை பற்றியது. ஏமியின் கண்கள் நீல நிறம் அல்ல, பழுப்பு நிறம். அந்த காலத்து ஐரோப்பிய சமுதாயத்தில்
நீல நிற கண்களே அழகின் அடையாளம், மதிப்பின் அடையாளம். ஏமி பல முறை கண்ணாடிக்கு முன் நின்று, நான் அழகல்ல, என்னை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார். ஓர் இரவு அந்த எண்ணம் ஜெபமாக மாறியது. அது பெரிய விசுவாச ஜெபம் அல்ல, ஒரு குழந்தையின் நேர்மையான வேண்டுதல். இயேசுவே, என் கண்கள் பழுப்பு நிறமாக இருக்கின்றன, எனக்கு நீல நிற கண்கள் வேண்டும், நாளை காலைக்குள் என் கண்களை மாற்றிவிடுங்கள் என்று ஜெபித்தார். அடுத்த நாள் காலை அவர் எழுந்து கண்ணாடியில் பார்த்தார். எந்த மாற்றமும் இல்லை, அதே பழுப்பு நிற கண்கள். தேவன் தன் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று ஒருவேளை ஏமி அப்போது நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் தாம் என்ன செய்கிறார் என்பதை முன்னமே அறிந்திருந்தார் என்று ஏமி பின்னாளில் தன் நாளேட்டில் எழுதுகிறார். அந்த குழந்தை பருவ கேள்விகள், அந்த சிறிய ஜெபங்கள், அந்த மௌன சிந்தனைகள், இவையெல்லாம் ஏமியின் உள்ளத்தில் ஒரு தேடலை உருவாக்கி கொண்டிருந்தன. இளம் வயதில் அவர் பெல்ஃபாஸ்ட் நகரில் நடந்த ஒரு நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டார். அது பெரிய நிகழ்வு அல்ல, ஆனால் அந்த நாளில் அவர் ஓர் உண்மையை ஆழமாக உணர்ந்தார். கிறிஸ்துவை பற்றி அவர் முன்னமே கொஞ்சம் அறிந்திருந்தார், ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்துவ வீட்டில் வளர்ந்தார். ஆனால் அந்த நற்செய்தி கூட்டத்தில் கிறிஸ்து அவர் அறிந்த ஒருவராக அல்ல, அவருக்காக சிலுவையில் மரித்த இரட்சகராக மாறினார். அது ஓர் உணர்ச்சி வெடிப்பு அல்ல, அது ஓர் உள்ளார்ந்த விழிப்பு. நல்லவளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, அவருக்கு சொந்தமானவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அவருக்குள் எழுந்தது. அந்த நாள் என் வாழ்க்கை எனக்கு சொந்தமில்லை என்று நான் உணர்ந்த நாள் என்று அவர் பின்னாளில் தன் நாளேட்டில் எழுதுகிறார். நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் என்ற உண்மை அவருடைய உள்ளத்தில் முத்திரையிடப்பட்டது. அது ஓர் உரிமை மாற்றம். உடனே அவர் ஒரு மிஷனரியாக மாறிவிடவில்லை, ஆனால் அவர் தன்னை தத்தம் செய்தார். மனம் திரும்புதல் ஒரு நிகழ்வு, ஆனால் தத்தம் செய்தல் ஒரு நடை. ஏமியின் வாழ்க்கையில் அந்த தத்தம் செய்தல் மெதுவாக ஆழமாக தொடங்கியது. ஏமி வெளியில் அதிகம் பேசவில்லை, ஆனால் உள்ளே, இயேசுவே, நீர் என்னை பயன்படுத்தலாம் என்ற ஒரு தீர்மானம் உறுதியானது. அது பெரிய கனவுகளோடு கூடிய ஜெபம் அல்ல, அது என்னை அனுப்பும் என்ற ஜெபம் கூட இல்லை, அது என்னை உடையும் என்ற அமைதியான ஒப்புக்கொடுத்தல், தத்தம் செய்தல். தேவன் தன்னுடைய ஒப்புக்கொடுத்தலை, தத்தம் செய்தலை ஏற்றுக்கொண்டார் என்று அப்போது அவருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. காலம் மெல்ல நகர்ந்தது. ஏமியின் குடும்பம் பெல்ஃபாஸ்ட் நகருக்கு குடிபெயர்ந்தது. அங்கே அவர் கண்ட உலகம் மில்லிஸ்லேவின் அமைதியான உலகம் அல்ல. அது தொழிற்சாலைகளின் நகரம். எங்கும் புகை சூழ்ந்த கட்டிடங்கள், வறுமை, உழைப்பு, சமூக பிரிவுகள் கண்கூடாக தெரிந்தன. அங்கு நிறைய பெண்கள் ஆலைகளில் வேலை செய்தார்கள். அவர்கள் ஷாலீஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். வேலை செய்யும் போது பாதுகாப்புக்காக தொப்பி வாங்கக்கூட அவர்களிடம் வசதி இல்லை. எனவே பாதுகாப்புக்காக அவர்கள் தலையில் ஒரு முக்காடு மட்டும் போட்டிருந்தார்கள். இவர்கள் சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்ந்தார்கள். ஆலயங்களில் கூட அவர்கள் வரவேற்கப்படவில்லை. ஒரு நாள் அந்த பெண்கள் தேவாலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருப்பதை ஏமி கண்டார். உள்ளே செல்ல தயக்கம். உள்ளே இருந்தவர்களின் பார்வை அவர்களை தள்ளிவிட்டது. அந்த நொடியில் ஏமி யோசிக்கவில்லை, விவாதிக்கவில்லை, சும்மாவும் இருக்கவில்லை. அவர் அந்த பெண்களின் கைகளை பிடித்தார். மெதுவாக, ஆனால் உறுதியாக அவர்களை தேவாலயத்திற்குள் அழைத்துச் சென்றார். உள்ளே இருந்த சிலர் முகம் சுளித்தார்கள். பணக்காரர்களின் பார்வைகள் ஊடுருவ கொத்தின. அன்று அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதை வெளிப்படுத்தின. இவர்களும் தேவனுடைய பிள்ளைகள்தான். இவர்களுக்கு இங்கே இடமில்லை என்றால் எனக்கும் இங்கே இடமில்லை. அது ஒரு சமூக கருத்து அல்ல, அது ஒரு தீர்மானம். அந்த நொடியில் ஏமி ஒரு சுவரை தாண்டவில்லை, ஒரு சுவரை உடைத்தார். அது அவர் முதன்முறை சிலுவையை தொட்ட தருணம். தேவன் ஒருவரை பயன்படுத்த விரும்பினால் முதலில் அவரை உடைக்கிறார்,
பிறகு அவரை உருவாக்குகிறார். ஏமி அந்த உடைபடும் பாதையில் மெதுவாக நுழைந்தார். அவருடைய வாழ்க்கை இன்னும் மிஷனரி வாழ்க்கையாக மாறவில்லை. ஆனால் அந்த விதை விதைக்கப்பட்டு விட்டது. அந்த விதை ஒரு நாள் ஒரு மண்ணில் விழும். ஆனால் அதற்கு முன் தேவன் இந்த இருதயத்தை அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருந்தார். வெளியே பார்வைக்கு எல்லாம் நன்றாக இருந்தது. வீட்டில் பொறுப்பான மகள், தேவாலயத்தில் பணிவிடை செய்கிற இளம்பெண், சமூகத்தில் மரியாதைக்குரியவர். ஆனால் இந்த அமைதியின் நடுவில் அவருடைய உள்ளத்தில் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நீ இங்கே இருக்க வேண்டுமா? இந்த வாழ்க்கை உனக்கு போதுமா? நீ பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறாயா அல்லது கீழ்ப்படிய விரும்புகிறாயா? இது உரத்த சத்தமாகவோ கட்டளையாகவோ வரவில்லை. ஆனால் அதை அவரால் தவிர்க்கவும் முடியவில்லை. அது விரட்டவில்லை, ஆனால் ஊடுருவியது. இந்த கேள்விகள் ஒரே நாளில் எழவில்லை. பல வருடங்களாக வளர்ந்தவை. ஜெபத்தின் இடைவெளிகளில், இரவுகளின் அமைதியில், கண்ணீரின் நடுவில். அவருடைய உள்ளத்தில் இரண்டு உலகங்கள் மோதின. ஒரு பக்கம் வீடு, அம்மா, உடன்பிறப்புகள், தெரிந்த வாழ்க்கை, பாதுகாப்பு. மற்றொரு பக்கம் பெயரில்லாத, முகமில்லாத, ஆனால் வலிமையான ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு இன்னும் பெயர் இல்லை, ஆனால் அது உண்மையானது. அது அவரை தள்ளவில்லை, ஆனால் அது அவரை விடவில்லை. அந்த உள்ளார்ந்த போராட்டம் பல வருடங்கள் வளர்ந்தது. ஒரு நாள் அது தெளிவான தருணமாக மாறியது. 1887 ஒரு மிஷனரி கூட்டம். அந்த கூட்டத்தில் பலர் பேசினார்கள். பல வார்த்தைகள் ஒலித்தன. ஆனால் ஏமிக்கு ஒரு வார்த்தை மட்டும் தெளிவானது. அது மேடையிலிருந்து வரவில்லை. அது அவருடைய காதுகளில் விழவில்லை. அது அவருடைய இருதயத்தில் விழுந்தது. அந்த வார்த்தை, கோ ஈ, நீ போ. அது கட்டளையாக வரவில்லை. அது ஒரு சத்தமாக வரவில்லை. ஆனால் அந்த நொடியில் அதை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. கோ ஈ, நீ போ. அந்த வார்த்தை வந்தவுடன் அவர் எழுந்து நிற்கவில்லை, மேடைக்கு போகவில்லை, சாட்சி சொல்லவில்லை. கூட்டம் முடிந்தது. மக்கள் வெளியேறினார்கள். ஆனால் அவர் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தபோது தன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது என்று அவர் அறிந்திருந்தார். அவர் அந்த குரலுக்கு பதில் சொன்னார். சத்தமாக இல்லை, தன் உள்ளத்தில், நான் போவேன். அவர் தன் முடிவை யாருக்கும் அறிவிக்கவில்லை. அதை தாளில் எழுதவில்லை. அது அவருடைய உள்ளத்தில் எழுதப்பட்டது. மையினால் அல்ல, உயிரால். கோயி, நீ போ என்ற அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்ட பிறகு அது வெறுமனே ஒரு தீர்மானமாக மட்டும் இருக்கவில்லை. அது ஒரு வாழ்க்கை நடைமுறையாக மாறத் தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் கெஸ்விக் மூவ்மெண்ட் என்ற ஒரு ஆவிக்குரிய இயக்கம் வளர்ந்து கொண்டிருந்தது. அது வெளிப்படையான பரபரப்பான இயக்கம் அல்ல. அது உள்ளார்ந்த தத்தம் செய்வதை பற்றிய இயக்கம். அது கெஸ்விக் எனப்படும் சிறிய நகரத்தில் தொடங்கியது. அந்த இயக்கம், நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீ முழுவதும் அவருக்கு சொந்தமானவனாக ஆக வேண்டும். வெற்றி அல்ல காரியம், தத்தம் செய்தலே காரியம். புகழ் அல்ல காரியம், பரிசுத்தமே காரியம். பெரிய செயல்கள் அல்ல காரியம், முழுமையான கீழ்ப்படிதலே காரியம் என்ற முக்கியமான சில உண்மைகளை வலியுறுத்தியது. இந்த போதனைகள் ஏமியின் உள்ளத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த போராட்டத்துக்கு வடிவம் கொடுத்தன. தேவன் என்னை பயன்படுத்துவாரா என்பதல்ல முக்கியம், நான் முழுவதும் அவருக்கு சொந்தமானவளா என்பதே முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். அந்த கெஸ்விக் தாக்கம் அவரை மேடைக்காக தயார் செய்யவில்லை, அவரை பானபலியாக்க தயார் செய்தது. அவர் வெற்றியை தேடவில்லை, விசுவாசத்தை தேடினார். அவர் சாதிக்க விரும்பவில்லை, அவர் தத்தம் செய்ய விரும்பினார். அந்த உள்ளார்ந்த பரிசுத்தத்திற்கான ஏக்கம் பின்னாளில் இந்தியாவின் வெயிலையும் நோயையும் நிராகரிப்பையும் தாங்கும் ஆற்றலாக மாறியது. அந்த காலத்தில் யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் தேவன் கவனித்தார். ஓர் இருதயம் மெதுவாக முழுவதுமாக தத்தம் செய்து கொண்டிருந்தது. கோயி, நீ போ என்ற அழைப்பு தெளிவான பிறகு தேவன் அவரை அவசரப்படுத்தவில்லை. முதலாவது அவருடைய உள்ளத்தில் எழுந்த நாடு சீனா. ஆனால் அதே நேரத்தில் அது மிக தொலைவில் இருக்கிறதே, மிக ஆபத்தான நாடாமே, அதிகமாக தெரியாத உலகம் ஆயிற்றே என்ற எண்ணமும் எழுந்தது. ஆயினும் அந்த பாரம் விலகவில்லை. ஆனால் அது நிறைவேறவும் இல்லை. சீனாவுக்கு கதவு திறக்கவில்லை.
அது அவருடைய அழைப்பை ஆழப்படுத்தியது. தேவன் ஏமியின் அழைப்பை சோதிக்க ஆரம்பித்தார். அந்த சோதனையின் முதல் மேடை ஜப்பான். 1793 ஆண்டு தன் 26வது வயதில் ஏமி ஜப்பானுக்கு சென்றார். அது அவருடைய முதல் வெளிநாட்டு மிஷனரி களம். ஆனால் அது அவர் நினைத்தபடி அமையவில்லை. மொழி புரியவில்லை. கலாச்சாரம் மிகவும் அந்நியமாக இருந்தது. தனிமை மனதை சுருக்கியது. உடல் தொடர்ந்து சோர்ந்தது. வேலை இருந்தது, சேவை இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம். ஜப்பானில் நான் தேவனுக்காக வேலை செய்தேன். ஆனால் நான் தேவனோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் பின்னாளில் எழுதுகிறார். அது தோல்வியின் ஒப்புதல் அல்ல, ஒரு சீடனின் நேர்மையான வாக்குமூலம். சில நேரங்களில், தேவனே, உண்மையாகவே நீர் என்னை அழைத்தீரா என்று அவர் ஜெபித்தார். அந்த கேள்வி விசுவாசமின்மையால் எழவில்லை. அது தேவனோடு உண்மையாக நடக்க விரும்பும் ஒரு உள்ளத்தின் கதறல். உடல் பலவீனம் அதிகரித்தது. ஜப்பானில் நீண்ட நாட்கள் தங்க முடியவில்லை. அவர் ஜப்பானை விட்டு வெளியேறினார். அப்போது என் உள்ளத்தில் ஒலித்த குரல் தவறா? இந்த கதவு நிரந்தரமாக மூடிவிட்டதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்தது. தேவன் இதற்கும் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவர் வழியை மாற்றினார். ஜப்பானுக்கு பிறகு ஏமி தன் 27வது வயதில் இலங்கைக்கு சென்றார். அது இலக்கு அல்ல, அது ஒரு பயிற்சி. தேவன் அவரை அவசரப்படுத்தவில்லை. தேவன் அவரை வடிவமைத்தார். அது தேவன் அமைதியாக வேலை செய்த காலம். இலங்கையில் ஏமி சில மிஷனரிகளை சந்தித்தார். அந்த சந்திப்புகள் சாதாரணமானவை அல்ல. அவை அவருடைய எதிர்காலத்திற்கான கதவை திறந்தன. அங்கு அவர் இந்தியாவில் ஏற்கனவே மிஷனரிகளாக இருந்த சிலரை சந்தித்தார். அவர்களில் சிலர் இந்தியர்களைப் போலவே வாழ்ந்தார்கள். அவர்கள் மேடைகளில் பிரபலமானவர்கள் அல்ல, மக்களோடு மக்களாக கரைந்து வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்தபோது உண்மையான ஊழியம் மேடையில் நின்று பேசுவதல்ல, மக்களோடு ஒன்றாகி வாழ்வது என்ற உண்மை ஏமிக்கு தெளிவானது. அவர்களில் ஒருவர் தாமஸ் வாக்கர். அவர் தென்னிந்தியாவில், குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். மேடை பிரசங்கங்களால் புகழ் பெற்றவர் அல்ல, எண்ணிக்கைகளை பற்றி பெரிதாக பேசாதவர். அவர் வெற்றியே அல்ல, விசுவாசத்தையே அதிகம் வலியுறுத்தினார். சக்சஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஆஃப் அஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் என்ற அவருடைய கூற்று, ஏமி, உன் சீன கனவின் மௌனத்திலும் ஜப்பானின் தனிமையிலும் இலங்கையின் குழப்பத்திலும் நீ தோற்கவில்லை, நீ உருவாக்கப்பட்டாய் என்பதை உறுதிப்படுத்தின. தாமஸ் வாக்கர் போன்றவர்களை பார்த்தபோது இந்தியாவில் மிஷனரி ஊழியம் ஒரு ரொமான்டிக் அழைப்பு அல்ல, அது மெதுவாக உயிரை உறிஞ்சும் ஊழியம். ஆனால் அதே நேரத்தில் அது உயிரை கொடுத்து புதிய உயிர்களை உருவாக்கும் ஊழியம் என்று ஏமி புரிந்து கொண்டார். தான் போக விரும்பிய சீனாவுக்கு தேவன் தன்னை அனுப்ப மாட்டார், மாறாக இந்தியாவுக்கு அனுப்பப் போகிறார் என்று ஏமிக்கு அப்போது தெரியாது. ஏனென்றால் இந்தியா அவருடைய கனவு இல்லை, ஆனால் அதுவே தேவனுடைய திட்டம். தமிழ்நாடு வெறுமனே அவர் ஊழியம் செய்ய போகிற ஒரு மிஷன் களம் அல்ல, அது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணையப் போகும் மண். அந்த மண் அவரை ஒரு மிஷனரியாக அல்ல, ஒரு தாயாக மாற்றப் போகிறது என்று அவருக்கு அப்போது தெரியாது. இந்த கட்டத்தில் ஏமி, அழைப்பு என்றால் உடனடி வெற்றி அல்ல, அது உடனடி தெளிவும் அல்ல. பல நேரங்களில் அது குழப்பத்தை தரும், தோல்வியை தரும், இதயத்தை சுக்குநூறாக உடைக்கும். ஆனால் அந்த உடைதல்களிலேயே தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறார் என்ற ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் ஏமி மிகவும் சோர்ந்து போனார். உடல் மட்டுமல்ல, உள்ளமும் தான். என்னை போகச் சொன்னது நீர்தானே, அப்படியானால் இந்த குழப்பங்கள் ஏன், இந்த உடைதல்கள் ஏன் என்று அவர் தேவனிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். அந்த ஜெபங்களுக்கும் தேவன் உடனடியாக பதில் தரவில்லை. அந்த மௌனம் தண்டனை அல்ல, தேவன் அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். நான் உன்னை பயன்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ஓர் இடத்திற்காக மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்காக மட்டுமல்ல, ஒரு ஊழியத்திற்காக மட்டுமல்ல, உன்னை உருவாக்குவதற்காக, மாற்றுவதற்காக அழைக்கிறேன் என்ற உண்மை அவருக்கு தெளிவாயிற்று. அந்த நொடியிலிருந்து அவர் தேவனை தன்னை பயன்படுத்தும் தேவனாக பார்க்கவில்லை, தான் சார்ந்து வாழ வேண்டிய தேவனாக பார்க்க ஆரம்பித்தார். தான்
பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து தான் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. இது சிறிய மாற்றம் போல் தோன்றலாம், ஆனால் இதுவே பின்னாளில் அவரை ஒரு மிஷனரியாக அல்ல, ஒரு அம்மாவாக மாற்றப் போகும் அடித்தளம். அழைப்புக்கு பிறகு தேவன் அவரை உடனே மேடைக்கு கொண்டு வரவில்லை. பெரும்பாலும் தேவன் ஒரு கதவை மட்டும் திறக்கிறார். அந்த கதவின் வழியாக மனிதன் நடக்க வேண்டும். ஏமிக்கும் ஒரு கதவு திறந்தது. அந்த கதவு ஜஸ்ஸமஸ். 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் உயர் சாதி இந்துக்களின் வீடுகளிலும் பாரம்பரிய குடும்பங்களிலும் பெண்கள் வெளி உலகத்திலிருந்து முற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவருடைய அந்தப்புறம் ஜனானா என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு ஒதுக்குப்புறமான தனி அறை என்று நினைக்க வேண்டாம். அது அடைக்கப்பட்ட ஒரு தனி உலகம். அங்கு இளம் பெண்கள், சிறுவயதில் திருமணம் செய்யப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் கல்வியின்றி, குரலின்றி, பாதுகாப்பின்றி பரிதாபமாக வாழ்ந்தார்கள். வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாது, இருந்தார்கள். தென்னிந்தியாவில் சாதி ஆழமாக வேரூன்றி இருந்தது. பெண்கள் கல்வியின்றி மதச் சடங்குகளுக்குள் கட்டப்பட்டிருந்தார்கள். தேவதாசி முறை, குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்தல், விதவைகளின் அடக்குமுறை, இவைகளெல்லாம் பெண்களை மையமாக கொண்ட சமூக காயங்கள். அந்த உலகத்துக்குள் ஆண்கள் நுழைய முடியவில்லை, போதகர்கள் செல்ல முடியவில்லை, பிரசங்க குரல்கள் எட்டவில்லை. அந்த நேரத்தில் இங்கிலாந்தில் இருந்த தேவ மக்களுக்கு இந்தியாவில் இருந்த இந்த பெண்களை பற்றிய ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பல ஆண் மிஷனரிகள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்களால் இப்படி வாழ்ந்த பெண்களை அணுக முடியவில்லை. இந்த பெண்களை அணுக பெண்களே செல்ல வேண்டும் என்ற பாரத்தின் காரணமாக உருவான அமைப்புதான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஜனானா மிஷனரி சொசைட்டி, சசமஸ். இது பிரசங்க மேடைகளை உருவாக்கவில்லை, பிரபல பிரசங்கிகளை தேடவில்லை. பெண்களுக்குள் பெண்களாக செல்ல, பிரசங்கிக்க அல்ல, இருப்பதற்கு, விவாதிக்க அல்ல, வாழ்வை பகிர்வதற்கு, எண்ணிக்கைக்காக அல்ல, மெதுவாக மாற்றுவதற்கு, யாரும் பார்க்காத இடத்தில், யாரும் கைதட்டாத வாழ்க்கை வாழ்வதற்கு, அதிகாரம் செலுத்தாமல் மக்களோடு மக்களாக கலந்து கரைவதற்கு, கிராமப்புற வாழ்க்கைக்கு ஆயத்தமான, தமிழ் கற்க தயாரான, வெயிலையும் நோயையும் பொறுக்கும் உடல் வலிமையும், தனிமையை தாங்கும் உள்ளமும், ஒரே இடத்தில் நீண்ட காலம் தங்கும் பொறுமையும் உடைய பெண் மிஷனரிகளை தேடினார்கள். சவுத் இந்தியா டஸ் நாட் நீட் லவுடர் பிரீச்சிங், இட் நீட்ஸ் குவைட்டர் லவ் என்பது அவருடைய உறுதிப்பாடு. ஏமி ஜஸ்ஸமஸுக்கு விண்ணப்பித்தார். அது ஒரு சாதாரண விண்ணப்பம் அல்ல. அவர் எங்காவது என்னை அனுப்புங்கள் என்று எழுதவில்லை. Wherever obedience is needed, send me. எங்கு கீழ்ப்படிதல் அவசியமோ அங்கு என்னை அனுப்புங்கள் என்று எழுதினார். அது ஊழியத்தின் ஆர்வம் அல்ல, தன் வாழ்க்கையின் ஒப்படைப்பு, தத்தம் செய்தல். சசமஸ் நிர்வாகம் அவரை பார்த்தபோது, இந்த பெண் நிச்சயமாக மேடை ஏற மாட்டாள், ஊழியத்தை தன் பெயரால் கட்ட மாட்டாள், அதிகாரம் செலுத்த மாட்டாள், ஆனால் மக்களோடு மக்களாக கலந்து விடுவாள், மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விடுவாள். She will not control the field, she will belong to the field என்று உறுதியாக உணர்ந்தார்கள். தேவன் ஏமிய பல நாடுகளின் வெளியே நடத்தி உடைத்தார். சீன கனவு நிறைவேறவில்லை. ஜப்பான் கதவு மூடப்பட்டது. இலங்கை வடிவமைத்தது. இப்போது கதவு திறந்தது. அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு மிஷன் போஸ்டிங் அல்ல, அது தேவன் அதுவரை நெய்த பாதையின் நிறைவு. இந்தியா 19ஆம் நூற்றாண்டு. விமானங்கள் இல்லை. அயர்லாந்திலிருந்து லண்டன், அங்கிருந்து நீண்ட கடல் பயணம் சென்னை, பின்னர் ரயிலில் திருநெல்வேலி. அது சுலபமான பயணம் அல்ல. அலைகள், தனிமை, சோர்வு. கடல் பயணத்தை பற்றி the sea strips one of all illusions of strength. கடல் ஒரு மனிதனின் பலத்தின் மாயை உறிந்துவிடும் என்றும், ரயில் பயணத்தை பற்றி இந்தியா இஸ் நாட் சம்திங் ஒன் விசிட்ஸ், இட் இஸ் சம்திங் ஒன் சர்வைவ்ஸ் இன்டு லவ். இந்தியா ஒரு சுற்றுலா தலம் அல்ல, அது ஒருவன் தன் உயிரை கொடுத்து நேசிக்கக்கூடிய மண் என்று எழுதுகிறார். 1895ஆம் ஆண்டு நவம்பர் 9 அன்றுதான் ஏமி கார்மைக்கேல் தன்
28வது வயதில் சென்னையில் தமிழ் மண்ணில் காலடி வைத்தார். அது ஒரு பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் தொடக்கம். அவர் காலடி வைத்த மண் திருநெல்வேலி. பனைமரங்கள், சிவந்த மண், தூசி கலந்த காற்று, கருகும் வெயில், ஆழமான மதப்பிணைப்பு, சமூக எதிர்ப்பு வெளிநாட்டவர்களுக்கு எளிதான நிலம் அல்ல. அயர்லாந்தின் குளிரில் வளர்ந்த உடலுக்கு இங்குள்ள வெயில் அக்கினி சூளையாக இருந்தது. மூச்சு நின்றுவிடுமோ என்று தோன்றும் வெப்பம் உடல் உடனே ஒத்துழைக்கவில்லை. நியூரால்ஜியா, நரம்புகளை பிளக்கும் வலி. பலர் உடனே நாடு திரும்பியிருப்பார்கள். ஆனால் ஏமிக்கு அது எச்சரிக்கை அல்ல, உறுதிப்படுத்துதல். நான் இங்கே சுகமாக வாழ வரவில்லை, கீழ்ப்படிந்து இருக்க வந்தேன். This is not a field to conquer. These are people to love. இது நான் வென்று வாகை சூட வேண்டிய களம் அல்ல, இவர்கள் நேசிக்கப்பட வேண்டிய மக்கள் என்று அவர் தன் நாளேட்டில் எழுதுகிறார். அவரை பார்த்த மக்களின் கண்களில் நம் ஊரில் ஒரு வெள்ளைக்கார துரசானியா என்ற அதிர்ச்சி. அந்த காலத்தில் வெள்ளைக்காரர் என்றால் அதிகாரம் உடையவர்கள், உயர்ந்தவர்கள், நெருங்க முடியாதவர்கள் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் ஏமி, நான் துரைசானியாக இருக்க விரும்பவில்லை, நான் என் மக்களில் ஒருத்தியாக மாற வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த தீர்மானம் ஏமியின் உள்ளத்தில் ஏற்கனவே பிறந்திருந்தது. ஆரம்ப நாட்களில் அவருக்கு ஒரு அமைப்பின் பாதுகாப்பு இருந்தது, உணவு இருந்தது, வசதி இருந்தது. ஆனால் அவர் உயரத்தில் நின்று கொண்டு மக்களை அணுக விரும்பவில்லை. சில நாட்களில் அவர் பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டு வீடு வீடாகச் சென்றார். தன் தொப்பியை நீட்டினார். ஒரு கதவு திறந்தது. ஒரு பெண் வெளியே வந்தாள். வெள்ளைக்காரச்சி தொப்பியை நீட்டுகிறாளா என்று அவளுடைய கண்களில் ஆச்சரியம். அந்த தொப்பியில் கொஞ்சம் கஞ்சி ஊற்றப்பட்டது. அந்த கஞ்சியில் சோறு மட்டும் கரையவில்லை, அதிகாரம், உயர்வு, தூரம் எல்லாம் கரைந்தன. ஊற்றிய கஞ்சி எங்கு உட்கார்ந்து குடிப்பது? மேசை இல்லை, நாற்காலி இல்லை, ஒரு கிழிந்த பாய் மட்டும் இருக்கிறது. அம்மா, இங்கே எப்படி என்று அந்த பெண் சொல்லி முடிப்பதற்குள் ஏமி தரையில் அமர்ந்து கஞ்சியை குடிக்க ஆரம்பிக்கிறார். இது அவருடைய வறுமையின் விளைவு அல்ல, அவர் தன் உயரத்தை துறந்ததின் வெளியாக்கம். அந்த தரையில் சாதி சுவர் இடிந்தது, தூரம் குறைந்தது, இதயங்கள் திறந்தன. மக்கள், நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர் தன் முழு பெயரை சொல்லவில்லை. புன்னகையோடு அம்மா என்றார். அந்த நாளிலிருந்து யாரும் அவருடைய பெயரை கேட்கவில்லை, அறியவில்லை. அவருக்கு பட்டம் இல்லை, பதவியும் இல்லை. ஒரே அடையாளம், அம்மா. நான் துரைசானியாக இருக்க விரும்பவில்லை, நான் என் மக்களில் ஒருத்தியாக மாற வேண்டும் என்ற தீர்மானம் உடையிலும் வெளிப்பட்டது. ஐரோப்பிய ஆடைகள் அணிவதை நிறுத்தினார், சேலை கட்டத் தொடங்கினார். அது ஃபேஷன் அல்ல, வெளிநாட்டவரின் தூரத்தை உடைக்க அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்ல, தோல் வெள்ளையாக இருக்கிறதே, அதை எப்படி மாற்றுவது? தோலின் நிறத்தை மங்கச் செய்ய, மாற்ற காஃபி டிகாஷனை தோலிலே தடவினார். கரும்பு கழிவுகளை பயன்படுத்தி தோலின் நிறத்தை மாற்றினார். இப்படி எல்லா வகையிலும் அவர் கரைந்தார், குறைந்தார், மறைந்தார். அடுத்த சவால் மொழி. தமிழ் கற்க வேண்டும். இன்று தமிழனே தமிழும் ஆங்கிலமும் கலந்த தமிங்கலம், தங்கிலீஷ் தான் பேசுகிறான். அப்படி இருக்க ஒரு ஆங்கில பெண் எளிதாக தமிழ் கற்றுக்கொள்ள முடியுமா? எழுத்துக்கள், உச்சரிப்பு, சொற்களின் நீளம், பொருளின் ஆழம் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டுமே. அவர் கற்றார், தமிழ் கற்றார். தமிழ் கற்பது நம் மூளையை தலைகளாக மாற்றுவது போல என்று ஏமி பின்னாளில் எழுதுகிறார். பலமுறை அவர் தவறாக பேசினார். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் நகைத்தார்கள். ஆனால் அந்த நகைப்பு அவரை துரத்தவில்லை, அவர் சோரவில்லை, தமிழ் கற்பதை நிறுத்தவில்லை. நகைப்பை தாங்கினால் தான் அவருடைய இருதயத்தை அடைய முடியும். மொழியை கற்காமல் இருதயத்தை அடைய முடியாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். திருக்குறள், தேவாரம், திருவாசகம் ஆகிய நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டும் அளவுக்கு அவர் தமிழ் புலமை பெற்றார். அது கல்விக்காக அல்ல, அது இணைப்புக்காக, உறவுக்காக, இருதயத்துக்காக. தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தைக் கண்டு முதலில் ஏமி வியந்தார். எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள், ஆலயங்களில் மந்திரங்கள், மக்கள் மேற்கொண்ட விரதங்கள், பக்தியின் வெளிப்பாடு,
ஆன்மீக மொழியின் செழிப்பு, இவை அனைத்தையும் கண்ட ஏமி, ஓ, இந்த மண் ஆழமான தேடலை உடைய மண். இங்கு மனிதர்கள் வெறும் அன்றாட வாழ்வுக்காக மட்டுமல்ல, நிரந்தரத்தை தேடியும் அலையும் உள்ளம் உடையவர்கள் என்று இந்த மண் சாட்சி பகர்கிறது என்று எண்ணினார். ஆனால் அந்த ஆன்மீகத்தின் பின்னால் ஒரு கசப்பான உண்மை மறைந்திருப்பதை அவர் மெதுவாக உணரத் தொடங்கினார். அது அருவருப்பானது, அசிங்கமானது. அது ஒரு சிக்கலான உலகம். புதிய நாடு, புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய பழக்க வழக்கங்கள். இவைகளுக்கு பின் ஒரு பழைய இருள் கவி இருந்தது. அதுதான் தேவதாசி முறை. முதலில் ஏமி இதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. சிலர் இதை மதச் சடங்கு என்று சொன்னார்கள். வேறு சிலர் இது குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்தல் என்று விளக்கினார்கள். மாலை, சடங்கு, மந்திரம், கோவில், பூசாரி, ஊர்வலம் இவைகளை பார்க்கும்போது வெளியே பக்தி பரவசம் போல தோன்றும் காட்சிகள். ஆனால் அதன் உள்ளே இருந்தது அழுகை, அச்சம், முடங்கிய எதிர்காலம். மணமுடித்தல் இந்த பெயரில் பெண் குழந்தைகள் கோவிலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டார்கள். கடவுளின் பெயரில் அவர்களின் குழந்தைத்தன்மை பறிக்கப்பட்டது. ஆன்மீகம் என்ற பெயரில் அவர்கள் மனித இச்சைகளுக்கு பலியாக்கப்பட்டார்கள். இதை கேட்டபோது ஏமி உடனே பேசவில்லை, எழுதவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவர் அதிர்ந்தார். இதுவா மதம்? இதுவா ஆன்மீகம்? இதுவா மனித வாழ்க்கை என்ற கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் கனமாக விழுந்தன. பார்த்தபோது நடுங்கினார், அறிந்தபோது உடைந்தார். இறுதியில் அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், இது பாவம். மார்ச் 6, 1901 ஏமியின் வாழ்க்கையிலும் இந்திய மிஷன் வரலாற்றிலும் மறக்க முடியாத நாள். அந்த இரவு ஒரு சிறுமி இருளை கிழித்துக் கொண்டு ஓடினாள் கோவிலிலிருந்து. அவளுடைய பெயர் பிரீனா. அவளுடைய கண்களில் பயம். அவள் ஏமியின் கால்களை இறுக பிடித்துக் கொண்டு கதறினாள், அம்மா, என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள், அவர்கள் என்னை சித்திரவதை செய்கிறார்கள். சிறுமியின் உடலில் சூடு போடப்பட்ட காயங்கள். அந்த காயங்களுக்குள் குழந்தைத்தன்மை மௌனமாக அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் கதறல் மேலோட்டமான ஒரு விண்ணப்பம் அல்ல, அது ஒரு உயிரின் கெஞ்சல், ஒரு குழந்தையின் கடைசி நம்பிக்கை. அந்த நொடியில் ஏமியின் ஊழியம் மாறியது. அதுவரை அவர் ஒரு நற்செய்தியாளர், இப்போது அவர் ஓர் அம்மா. அந்த குழந்தையிடம் அவர் எதுவும் கேட்கவில்லை. சட்ட போராட்டம் வரும், சமூக எதிர்ப்பு வரும், குற்றச்சாட்டு வரும், தன் பாதுகாப்புக்கு பங்கு வரும் என்று அவருக்கு தெரியும். ஆயினும், பயப்படாதே மகளே, இனி நீ என் பிள்ளை, கடவுள் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள். இது அவர் அந்த நேரத்துக்கு சொன்ன வெறும் ஆறுதலான வார்த்தைகள் அல்ல. இது அவர் அந்த கணத்தில் எடுத்த ஒரு உறுதியான தீர்மானம். அது எளிதானதல்ல என்று அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த குழந்தையை திருப்பி அனுப்புவது பாவம் என்றும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு தாயின் போராட்டத்துக்குள் நுழைந்தார். அந்த இரவு பிரீனா தூங்கவில்லை, ஏமியும் தூங்கவில்லை. ஒரு குழந்தை தூங்காமல் இருப்பது சாதாரணம். ஆனால் ஒரு பெண் தூங்காமல் இருப்பது, அது தாய்மை பிறக்கும் இரவு. பிரீனா ஏமியின் அருகில் சுருண்டு படுத்திருந்தாள். அவளுடைய உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. தூக்கத்திலும் பயம் தொடர்ந்தது. ஏமி அவளுடைய கையில் கை வைத்து மெல்ல வருடினார், ஜெபித்தார், மௌனமாக. அந்த மௌன ஜெபத்தில் ஒரு வாழ்க்கை முழுமையாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த இரவுக்கு பிறகு ஏமி குழந்தைகளை தேடவில்லை, குழந்தைகள் அவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு குழந்தையின் கதையும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு கதையிலும் ஒரே வலி, பயம், சிதைந்த குழந்தைத்தன்மை, திரும்ப போக முடியாத வாழ்க்கை. ஒரு நாள் பிரீனா ஒரு பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். வெளியே பார்த்தால் ஒரு குழந்தை சாதாரணமாக விளையாடுவது போலத்தான் இருந்தது. ஆனால் திடீரென்று அவள் சொன்ன வார்த்தைகள் ஏமியின் உள்ளத்தை நொறுக்கின. இப்போ இந்த பொம்மைக்கும் கடவுளுக்கும் கல்யாணம் என்று அவள் சிரித்தபடி, பூஜை, மாலை, அர்ப்பணிப்பு என்று அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா சடங்குகளையும் அவள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாள். ஏமி அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தார்.
அந்த பிஞ்சு மனதில் ஊறியிருக்கும் விஷத்தை உணர்ந்தார். அவள் தன் கடந்த காலத்தை நடித்துக் கொண்டிருக்கிறாள். ஏமின் இருதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அவர் ஒன்றும் பேசவில்லை. அவளை தடுக்கவும் இல்லை. தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அழுதார். பிறகு, கர்த்தாவே, இந்த குழந்தைகள் உம்முடையவர்கள், இவர்களை என் கைகளில் ஒப்படைத்திருக்கிறதே என்று ஜெபித்தார். ஏமியை பொறுத்தவரை அந்த நாளிலிருந்து தேவதாசி முறை வெறுமனே ஒரு சமூக பிரச்சனை அல்ல, அது அவருடைய அழைப்பாக மாறிற்று. அவர் கோபத்தால் கொந்தளிக்கவில்லை, மாறாக தாய்மையால் நிரம்பினார், தத்தளித்தார். அதன்பின் அவர் வசனத்தை பிரசங்கித்ததோடு நிறுத்தவில்லை, அவர் குழந்தைகளை மீட்டார். சிலர் அவரை பைத்தியக்காரி என்றார்கள், சிலர் ஆபத்தானவள் என்றார்கள், சிலர் மத வெறியர் என்றார்கள். ஆனால் குழந்தைகள் அவரை அம்மா என்ற ஒரே பெயரால் அழைத்தார்கள். சுற்றியிருந்த மக்களின் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள வேண்டும். தன்னை கண்காணிக்கும் கண்களுக்கு தப்பி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த இல்லத்தின் கதவுகள் பகலில் மூடியிருந்தன, இரவில் மட்டுமே திறக்கும். இரவில் அங்கே அமைதியாக நடந்தது மீட்பு. சில இரவுகளில் கதவு மெதுவாக தட்டப்பட்டது. அது பயந்த விரல்களின் தட்டல். கதவு திறக்கப்பட்டது. வாசலுக்கு வெளியே ஒரு சிறுமி, சில நேரங்களில் இருவர், சில நேரங்களில் காயங்களுடன், சில நேரங்களில் நடுங்கிய கண்களுடன் அம்மா என்ற ஒரே ஒரு வார்த்தை. ஏமி யார் அனுப்பினார்கள் என்று கேட்கவில்லை. நாளை என்ன ஆகும் என்று கணக்கிடவில்லை. குழந்தைகளின் கண்களில் அவர் பார்த்தது பயம். ஏமி செய்தது அவர்களை அணைத்தது. அந்த இருண்ட நாட்களில்தான் டோனா ஒரு ஐக்கியம் உருவாகத் தொடங்கியது. அது ஒரு திட்டத்திலிருந்து பிறக்கவில்லை. அது இரவில் அழுத குழந்தைகளின் குரலிலிருந்து பிறந்தது. ஒரு குழந்தை என்னிடம் வந்துவிட்டால் அவள் என் பிள்ளை, இனி பின்வாங்க முடியாது என்பது அவருடைய தீர்மானம். இந்த தீர்மானத்திலிருந்துதான் பின்னாளில் டோனா ஒரு ஐக்கியம் உருவானது. அந்த மீட்பு அமைதியாக தொடங்கியது. அமைதியாக தொடங்கிய அந்த மீட்பு அமைதியாக தொடரவில்லை. ஒரு குழந்தை வந்தாள், பிறகு இன்னொரு குழந்தை, பிறகு இன்னொரு குழந்தை, அதற்கு பிறகு இன்னும் சிலர். இது கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் நடக்கவில்லை. கோயில்கள் காலியாகி விடவில்லை, ஆனால் கோவில்களிலிருந்து குழந்தைகள் காணாமல் போனார்கள். வெள்ளக்காரி குழந்தைகளை திருடுகிறார். திருடி கொண்டு போய் அவர்களெல்லாம் இந்த வெள்ளக்காரச்சி மதமாற்றுகிறாள். இவள் இந்த கோவிலின் அதிகாரத்தை சீர்குலைக்கிறாள். இந்த வெள்ளக்காரச்சி நம்முடைய சமய மரபுகளெல்லாம் மிதிக்கிறாள் என்ற கிசுகிசுக்கள் பிறந்தன, வதந்திகள் பரவின. அவை நாளடைவில் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் மனுக்களாகவும் பறந்தன. காவல் நிலையங்களில் புகார்களாக மாறின, நீதிமன்றத்தில் வழக்குகளாக உருவெடுத்தன. ஒரு நாள் ஏமிக்கு ஒரு செய்தி வந்தது. அது ஒரு எளிய அறிவிப்பு அல்ல, அது அவர் மேல் போடப்பட்ட ஒரு வழக்கின் செய்தி. அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சைல்டு ஸ்நாச்சர், குழந்தைகளை திருடுபவர். அந்த வழக்கை கண்டு அவர் கொஞ்சம் கூட கலங்கவில்லை. ஆனால் குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்தபோது உள்ளம் கலங்கியது. நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர்களின் சட்டமும் இந்திய மரபும் மதச் சடங்குகளும் நேருக்கு நேர் மோதின. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வழக்கு எண், அவ்வளவுதான். அது மனித உயிர் இல்லை. ஹேபியஸ் கார்பஸ். குழந்தைகளை காணவில்லை, இவள் சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கிறாள், குழந்தையை உடனே ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆட்கொணர்வு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. ஏமி நீதிமன்றத்தில் அமைதியாக நின்றார். சத்தம் போடவில்லை, அரசியல் பேசவில்லை, தன்னை பாதுகாக்க முயலவில்லை. அவர் ஒரே ஒரு வாக்கியம்தான் சொன்னார்: இந்த குழந்தைகள் கோவிலுக்கு திரும்பினால் அவருடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். அது ஒரு சட்டவாதம் அல்ல, ஒரு தாயின் சாட்சி. ஆனால் நீதிமன்றம் பெரும்பாலும் இருதயத்தின் குரலை கேட்பதில்லையே. குழந்தையை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆணை பிறந்தது. நீதிமன்றத்தின் ஆணை தாளில் எழுதப்பட்டது. ஆனால் ஏமியின் இருதயத்தில் பிள்ளைகளை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள் என்ற வேறொரு ஆணை எழுதப்பட்டிருந்தது. சட்டம் தன் வேலையை செய்தது. ஆணைகள் வந்தன. குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும், இந்த செயல்கள் சட்டவிரோதம், எதிர்த்தால் தண்டனை என்ற குறிப்புகள் எழுதப்பட்டன. இந்த வார்த்தைகள் ஏமிக்கு புதிதல்ல. ஆனால் இது வெறும் ஒரு வழக்கு அல்ல, இது சட்டமும் மனசாட்சியும் நேருக்கு நேர் மோதும் இடம் என்று இப்போது அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். ஏமி சட்டத்தை இகழவில்லை, அரசுக்கு எதிராக பேசவில்லை. ஆனால் சட்டம் குழந்தைகளை பாதுகாக்கவில்லை என்றால்
அந்த சட்டத்துக்கு கண்மூடித்தனமாக கீழ்ப்படிவது தேவனுக்கு கீழ்ப்படியாமையாக மாறிவிடும். மனிதன் எழுதிய விதிகள் ஒருபுறம், தேவன் ஒப்படைத்த உயிர்கள் இன்னொரு புறம். இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இது என்ற உண்மையை அவர் புரிந்து கொண்டார். ஒரு பெண் இவ்வளவு தூரம் போக வேண்டுமாக்கும். சிறைக்கு போக தயாராக இருக்கிறாயா? இந்த குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் அல்லவே என்று சிலர் அவருக்கு ஆலோசனை கூறினார்கள். நான் சட்டத்தை மீற வேண்டியிருந்தாலும் இந்த குழந்தைகளை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். தேவைப்பட்டால் நான் சிறைச்சாலைக்கும் செல்வேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அது உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தைகள் அல்ல. அது நீண்ட ஜெபங்களின் விளைவு, தூக்கமில்லா இரவுகளின் சாராம்சம், குழந்தைகளின் முகத்தை பார்த்து எடுத்த தீர்மானம். இந்த குழந்தைகளை திருப்பி அனுப்புவதை விட சிறைச்சாலை எனக்கு லகுவானது என்று அவர் எழுதினார். ஏமி தன்னை பெரிய வீராங்கனை என்றோ புரட்சியாளி என்றோ கருதவில்லை. அவர் தன்னை ஒரு தாயாக மட்டுமே கருதினார். ஒரு தாய்க்கு சில கேள்விகள் தேவையில்லை, சில ஆணைகள் பொருந்தாது, சில சட்டங்கள் நிற்கும் இடத்தில் தான் ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறது. அந்த நாட்களில் ஒவ்வொரு இரவையும் நாளை காலை இந்த குழந்தைகள் என்னிடம் இருக்குமா என்ற ஒரே கேள்வியோடு முடித்தார். அந்த கேள்வி அவரை தூங்க விடவில்லை, ஆனால் அது அவரை பின்வாங்கவும் விடவில்லை. பயம் இருந்தது, ஆனால் அதைவிட அதிகமாக பொறுப்பு இருந்தது. அவர் தயாரானார். வழக்காடுவதற்காக அல்ல, பேசுவதற்காக அல்ல, வெற்றி விழா நடத்துவதற்காக அல்ல, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்காக அல்ல, சிறைக்கு செல்வதற்காக. சிறையை நினைத்து அவர் பயப்படவில்லை. ஏனெனில் கிறிஸ்துவுக்காக எதையாவது இழக்க வேண்டியிருந்தால் அது இழப்பு அல்ல என்ற உறுதிப்பாட்டின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே தன்னை இழந்திருந்தார். பகலில் சட்டம் பேசிக் கொண்டிருந்தது, ஆணைகள் எழுதப்பட்டன, விசாரணைகள் நடந்தன. ஆனால் இரவில் ஏமியின் உலகம் முற்றிலும் வேறுபட்டது. இரவு என்பது அவருக்கு ஓய்வு நேரம் அல்ல, அது காவலின் நேரம். குழந்தைகள் தூங்கினார்கள், ஊர் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஆபத்து ஒளிந்திருந்தது. சில இரவுகளில் நாளை காலை அதிகாரிகள் வரலாம், குழந்தையை திரும்ப பெற முயற்சி நடக்கலாம் என்று திடீரென்று ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்தவுடன் ஏமி கேள்விகள் கேட்கவில்லை, தாமதிக்கவும் இல்லை. அவர் குழந்தைகளை எழுப்பினார். அமைதியாக, அழுகை இல்லாமல், அச்சம் வெளியில் தெரியாமல் செயல்பட்டார். குழந்தைகளுக்கு அது முழுமையாக புரியவில்லை. ஆனால் ஏமியின் முகத்தை பார்த்தார்கள். அந்த முகத்தில் அவசரமில்லை, பதற்றமில்லை. இருந்தது ஒரே விஷயம், பாதுகாப்பு. அந்த முகத்தை நம்பி அவர்கள் அவரோடு நடந்தார்கள். இரவுகளில், மழையில், வழுக்கு நிறைந்த செம்மண் பாதைகளில் ஏமி குழந்தைகளை தூக்கிக் கொண்டு நடந்தார். சிலரால் நடக்க முடியவில்லை, சிலர் பயத்தில் நடுங்கினார்கள். அவர்களை அவர் சுமந்தார். அது உடல் சுமை மட்டுமல்ல, அது உயிர் சுமை. சில இரவுகளில் காடுகளிலும் மலைகளிலும் ஒதுக்குப்புறமான குடிசைகளின் பின்புறத்திலும் மரத்தடிகளிலும் இன்னும் சில நேரங்களில் திறந்த வெளிகளிலும் ஒளிந்தார்கள். குழந்தைகள் சோர்ந்து தூங்கி விடுவார்கள். ஏமி மட்டும் தூங்கவில்லை. ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தார். யாராவது அழுது விடுவார்களோ என்று பார்த்தார். அதிகாரிகள் வருகிறார்களா என்று கவனித்தார். அந்த இரவுகளில் ஏமி தன்னை தலைமறைவு வாழ்க்கை வாழ்பவளாகவோ சட்டத்தை மீறுபவளாகவோ பார்க்கவில்லை. அவர் தன்னை ஒரு தாய் என்று மட்டும் அறிந்திருந்தார். ஒரு தாய் தன் பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதையே அவர் செய்தார். அந்த இரவுகளில் ஏமி ஒரு விசுவாச கதாநாயகியாக நடிக்கவில்லை. அவர் அற்புதங்களை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் செய்தது ஒன்றே, நடந்தார், சுமந்தார், காத்தார். விசுவாசம் அவருக்கு மேடை அல்ல, அது அவருடைய நடையின் ஆற்றல். காலையில் எல்லாம் மீண்டும் அமைதியாகிவிடும், குறைந்தபட்சம் அமைதியானது போல தோன்றிவிடும். குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஏமி சோர்ந்திருந்தார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் குடியிருந்தது. அந்த சமாதானம் அவர் பெற்ற வெற்றியிலிருந்து வரவில்லை, அது அவருடைய கீழ்ப்படிதல் இருந்து வந்தது. அந்த இரவுகளில் சட்டம் தோற்றது என்று யாரும் எழுதவில்லை. ஆனால் ஒரு தாய் வென்றாள். அந்த வெற்றிக்கு கைதட்டல் இல்லை, புகழ் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கும் குழந்தைகள் இருந்தார்கள். அதுவே ஏமிக்கு போதுமானது. அந்த இரவுகளில் தான் ஏமியின் தாய்மை முழுமையாக உருவானது. அவர் வெறுமனே குழந்தைகளை மீட்கவில்லை, அவர் அவர்களுக்காக தன் தூக்கத்தை, தன் பாதுகாப்பை, தன் எதிர்காலத்தை துறந்தார். அந்த இரவுகள் முடிந்த போதும் அந்த காவல் முடிவடையவில்லை, அது வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தது. குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் இழுத்துக் கொண்டும் இவ்வாறு இரவுகளை தொடர்ந்து தப்பிக்க முடியாது. இது நீண்ட நாட்கள் தொடர முடியாது என்பதை ஏமி புரிந்து கொண்டார்.
தாய்மையின் தைரியம் அவசியம். ஆனால் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்ய அதைவிட அதிகமாக ஞானமாக செயல்பட வேண்டியிருந்தது. உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டுமே ஒரு இல்லம் நிலைக்க முடியாது. அன்பு பாதுகாக்கும், ஆனால் சட்டம் தான் நிலைநாட்டும். இந்த உண்மையை ஏமி மெதுவாகவும் தெளிவாக உணர்ந்தார். எனவே டோனாவூர் ஒரு மறைவிடமாக மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒரு பாதுகாப்பான இல்லமாகவும் சட்ட ரீதியாக காப்பாற்றப்பட்ட இடமாகவும் மாற வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். இதற்காக அவர் அதிகாரிகளை எதிர்த்து நிற்கவில்லை. மாறாக சட்டத்தின் வழியே நடக்கத் தொடங்கினார். குழந்தைகளின் பாதுகாவலராக சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். இது போராட்டத்தின் புதிய கட்டம், மோதல் அல்ல, கட்டமைப்பு. ஏமி சட்டத்தை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை. ஆனால் சட்டம் பல நேரங்களில் உயிரை காக்க தவறுகிறது என்பதையும் அவர் கண்டார். ஆகவே சட்டத்தின் உள்ளே நுழைந்து குழந்தைகளின் நலனுக்காக அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர் மேல் விழுந்தது. சட்ட ஆலோசனைகளை பெற்று உரிய ஆவணங்கள் தயாரித்து பாதுகாவலர் உரிமை, பாதுகாப்பு, பொறுப்பு ஆகியவைகளை உள்ளடக்கி பத்திரங்களை பதிவு செய்தார். டோனாவூர் மெதுவாக ஒரு இல்லமாக வடிவெடுக்க தொடங்கியது. அது ஒரு மிஷன் அல்ல, ஒரு கட்டிடம் அல்ல. அது ஒரு தாயின் உள்ளத்தில் பிறந்த இல்லம். அந்த இல்லத்தில் முதலாவது விதிகள் இல்லை, பாடத்திட்டம் இல்லை, அட்டவணை இல்லை. முதலாவது இருந்தது பாதுகாப்பு. நீ இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாய், யாரும் உன்னை திருப்பி எடுத்துச் செல்ல மாட்டார்கள். இந்த 2 வாக்கியங்கள் தான் அந்த இல்லத்தின் முதல் அடித்தளம். அந்த இல்லத்தில் பெயரோ, ஜாதியோ, பூர்வீகமோ, குடும்பமோ, ஊரோ, கோவில் பின்னணியோ முக்கியமில்லை. எல்லாருக்கும் ஒரே ஒரு அடையாளம், பிள்ளை. ஏமி தன்னை நிர்வாகி என்றோ மிஷனரி என்றோ அழைக்கவில்லை. ஒரே ஒரு பெயர், அம்மா. அவர் எல்லாருக்கும் அம்மா. அந்த பெயரில் அதிகாரமோ உயர்வோ தூரமோ இல்லை. அதில் பொறுப்பு, கடமை, அன்பு இருந்தது. அந்த பெயர் இருதயங்களை திறந்தது. அந்த இல்லத்தில் குழந்தைகளுக்கு சோறு, கஞ்சி என எளிய உணவு கிடைத்தது. சில நேரங்களில் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனால் ஒன்று உறுதி, அங்கே பயமில்லை, பாதுகாப்பு உண்டு. அந்த வீட்டில் குழந்தைகள் நிம்மதியாக தூங்கினார்கள். அவர்கள் மறைக்கப்படவில்லை, காக்கப்பட்டார்கள். தாய்மை அவரை மென்மையாக்கவில்லை, அது அவரை தெளிவாக்கியது. உணர்ச்சியை ஞானம் வழிநடத்த தொடங்கிய போது டோனாவூர் ஒரு தற்காலிக தப்பிப்பிடம் அல்ல, அது ஒரு நீண்டகால இல்லமாக மாறியது. இந்த மாற்றத்தில் ஏமி தனியாக செயல்படவில்லை. தமிழ் சகோதரிகள், அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள், நம்பிக்கையுள்ள ஊழியர்கள் அனைவரும் இணைந்தார்கள். அது ஒரு அமைப்பு போல தோன்றினார்கள். உள்ளே அது இன்னும் ஒரு வீடுதான். ஆனால் இப்போது அந்த வீடு சட்டத்தால் காக்கப்பட்டது, மனசாட்சியால் வழிநடத்தப்பட்டது. டோனாவூர் இனி இரவுகளில் ஓடி ஒளிய வேண்டிய இடம் அல்ல, அது பகலில் பயமின்றி வாழக்கூடிய ஒரு இடமாக மாறியது. அதிகாரிகள் வந்தாலும் சரி, ஆணைகள் வந்தாலும் சரி, அந்த இல்லம் இனி மறைய வேண்டியதில்லை. ஏனெனில் அது சட்டத்தின்படி பிள்ளைகளை பாதுகாக்க கற்றுக்கொண்டது. இந்த கட்டத்தில் டோனாவூர் ஐக்கியம் ஒரு புதிய பரிமாணம் அடைந்தது. அவர் குழந்தைகளை மீட்டதோடு தன் பொறுப்பை முடித்துக் கொள்ளவில்லை, அவருடைய எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்தினார். தாய்மை ஒரு கணநேர தைரியம் மட்டுமல்ல, அது வாழ்நாள் பொறுப்பு. சட்டம் பார்க்க தவறிய உயிர்களை டோனாவூர் ஐக்கியம் காப்பாற்றி காட்டியது. அந்த இல்லம் பல தலைமுறைகளுக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தது. டோனாவூர் ஐக்கியம் ஒரு இல்லமாக நிலை பெற்ற போது ஏமி, இந்த பணியை ஒருவர் மட்டும் சுமக்க முடியாது. ஒரு தாய் குழந்தைகளை பெற்றெடுக்கலாம், ஆனால் அவர்களை வளர்க்க ஒரு குடும்பம் தேவை. அதுபோல இந்த இல்லம் நிலைத்திருக்க நான் மட்டும் போதாது, தாய்மையின் ஆவி பல இருதயங்களில் பகிரப்பட வேண்டும் என்று ஏமி தெளிவாக உணர்ந்தார். அப்போதுதான் ஸ்டாரி கிளஸ்டர் உருவானது. அது ஒரு அமைப்பின் பெயர் அல்ல, அது ஒரு சமூகத்தின் உருவம். நட்சத்திரங்கள் ஒன்றாக சேரும்போது வானம் பிரகாசிப்பதைப் போல பல அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள் ஒன்றாக சேர்ந்தபோது டோனாவூர் ஐக்கியம் ஓர் உயிருள்ள சமூகமாக மாறியது. ஏமி அவர்களை உதவியாளர்கள் என்று அழைக்கவில்லை, ஊழியர்கள் என்றும் சொல்லவில்லை. அவர்கள் தாய்மையின் சகோதரிகள். இந்த சமூகத்தில் பொன்னம்மாள், அருளை போன்ற தமிழ் பெண்கள் பெயர்களாக அல்ல, உயிர்களாக இந்த இல்லத்தின் தூண்களாக மாறினார்கள். அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது, உலக கல்வி கிடையாது, ஆனால் குழந்தைகளின் கண்ணீர் மொழி தெரியும். அதுவே இங்கு தேவைப்பட்ட தகுதி. ஸ்டாரி கிளஸ்டர் வாழ்க்கை மிக எளிமையானது. அவர் மாட்டு வண்டிகளில் கிராமமாக பயணித்தார்கள்.
சோறு, கஞ்சி, அதுவே அவருடைய உணவு. தரையில் பாயை விரித்து ஒன்றாக மருந்து சாப்பிட்டார்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவுகள் அங்கே இல்லை. ஜாதி, பின்னணி, பழைய வாழ்க்கை எல்லாம் அந்த வாசலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டன. உள்ளே வந்தவின் ஒரே அடையாளம் பணிவிடை, சேவை. இந்த சமுதாயத்தில் அதிகாரம் பேசவில்லை, ஒழுக்கம் பேசவில்லை, அன்பு பேசவில்லை, எல்லாம் ஒன்றாக வாழ்ந்தது. ஏமி அவர்களுக்கு தலைவியாகவில்லை, அவர் அவர்களுக்கு முன்னால் நடந்து காட்டினார். அவர் அதிகமாக பேசவில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடமாக இருந்தது. தியாகம் எப்படி இருக்க வேண்டும், சுய மறுப்பு எப்படி சுமக்க வேண்டும், குழந்தைகளை தன் சொந்த பிள்ளைகளைப் போல எப்படி கவனிக்க வேண்டும், இவை எல்லாவற்றையும் அவர் சொல்லவில்லை, வாழ்ந்தார். ஸ்டாரி கிளஸ்டர் ஒரு பெண் மிஷனரி குழு அல்ல, அது ஒரு தாய்மையின் பயிற்சி பள்ளி. அங்கே யாரும் மேடையில் நிற்கவில்லை, யாரும் பெயர் பெற்றவர்களாகவில்லை. ஆனால் குழந்தைகள் பாதுகாப்பாக வளர்ந்தார்கள். காயங்கள் மெதுவாக ஆறின, பயம் நம்பிக்கையாக மாறியது. அந்த மாற்றமே இந்த சமூகத்தின் வெற்றி. இந்த சமூகத்தின் அழகு அதன் அமைதியில் இருந்தது. பெரிய அறிவிப்புகள் இல்லை, விளம்பரம் இல்லை, உலகம் திரும்பி பார்க்கும் முயற்சியும் இல்லை. ஆனால் இந்த இல்லத்தின் உள்ளே நட்சத்திரங்கள் போல ஒளிந்த பல பெண்கள் அமைதியாக இருளை விரட்டி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அந்த ஒளியின் கீழ் பாதுகாப்பாக வளர்ந்தது. ஸ்டாரி கிளஸ்டர் ஏமியின் தாய்மையை பெரிதாக்கவில்லை, அதை பகிர்ந்தது. இனி டோனாவூர் ஐக்கியம் ஒரே ஒரு பெண்ணின் தோள்களில் மட்டுமில்லை, அது ஒரு சமூகத்தின் இருதயத்தில் துடித்தது. அந்த நாளிலிருந்து ஏமி தனியாக நிற்கவில்லை, தாய்மை சகோதரத்துவமாக மாறியது. தனிநபர் அழைப்பு ஒரு சமூக சாட்சியாக வளர்ந்தது. டோனாவூர் ஐக்கியம் ஒரு இல்லமாக வளர்ந்தபோது அதன் வாழ்க்கை முறையும் மெதுவாக உருவானது. இது வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட விதிகள் அல்ல, தேவையிலிருந்து, அனுபவத்திலிருந்து, தாய்மையின் உள்ளுணர்விலிருந்து பிறந்த ஒழுங்கு. குழந்தைகள் பாதுகாப்பாக வளர சுதந்திரம் மட்டும் போதாது, ஒழுக்கமும் அவசியம் என்று ஏமி அறிந்திருந்தார். முதல் வெளிப்பாடு உடை. ஆடம்பரம் இல்லாத எளிய பருத்தி ஆடைகள், மிதமான நிறங்கள், வறுமையை மகிமைப்படுத்த அல்ல, சமத்துவத்தை பாதுகாக்க. உடை இங்கே உயரத்தை காட்டவில்லை, மறைத்தது. அடுத்தது ஒழுக்கம். கடுமை இல்லை, தெளிவு மட்டும். நேரம் மதிக்கப்பட்டது, வேலை பகிரப்பட்டது, பொறுப்பு உணரப்பட்டது. குழந்தைகள் சிறிய சிறிய பணிகளில் ஈடுபட்டார்கள், தண்டனையாக அல்ல, வளர்ச்சியாக. ஒழுக்கம் கட்டுப்பாடு அல்ல, பாதுகாப்பு. இதன் மையம் அமைதி. அமைதி என்பது வெறுமை அல்ல, கவனமான இருப்பு. அதிக சத்தமில்லை, தேவையற்ற அழுத்தமில்லை. காயமடைந்த உள்ளங்களுக்கு முதலில் தேவை வார்த்தைகள் அல்ல, அமைதி என்று ஏமி நம்பினார். டோனாவூர் ஐக்கியத்தின் வாழ்க்கை உலகத்தை கவர்வதற்காக இல்லை, குழந்தைகளை காக்கத்தான். வெளியில் பார்த்தால் ஒருவேளை கடுமை போல் தோன்றலாம், ஆனால் உள்ளே அது ஒரு கரம், ஒரு தழுவல். உடை சமத்துவத்தை கற்றுத்தந்தது, ஒழுக்கம் பொறுப்பை வளர்த்தது, அமைதி காயங்களை ஆற்றியது. அங்கே குழந்தைகள் வயதில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் வளர்ந்தார்கள். 1931 ஒரு சாதாரண நாளைப் போல தோன்றிய அந்த நாள் ஏமியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. ஒரு கழிவறை குழி அருகே நடந்து கொண்டிருந்த போது ஏமி அதில் தவறி விழுந்தார். காலில் பலத்த காயம், நரம்புகள் பாதிக்கப்பட்டன. அந்த கணம் முதல் அந்த கால்கள் நடக்கவில்லை. முதலில் இது தற்காலிகம் என்று நினைத்தார்கள். சில வாரங்கள் ஓய்வு, சில மாதங்கள் சிகிச்சை. ஆனால் நாட்கள் மாதங்களாக மாறின, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஏமி படுக்கையை விட்டு எழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அடுத்த 20 ஆண்டுகள் அவர் படுக்கையிலேயே இருந்தார். வெளியே பார்த்தால் அது அவருடைய பணிவிடையின் முடிவாக தோன்றியிருக்கலாம். குழந்தைகளுக்காக ஓடி நடந்து சுமந்து வந்த வாழ்க்கை இனி எல்லாம் முடிந்துவிட்டது என்று சாத்தான் எண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் வேறு விதமாக எண்ணினார். தேவனுடைய கணக்கில் இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். ஏமி இதை சமாதானத்தின் அறை, ரூம் ஆஃப் பீஸ் என்று அழைத்தார். அந்த அறையில் மேடை இல்லை, கூட்டமில்லை, பயணமில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு ஆழமான ஊழியம் பிறந்தது. ஏமி தன் கால்களை இழந்தார், ஆனால் தன் பார்வை இழக்கவில்லை. தன் நடையை இழந்தார், ஆனால் தன் உள்ளுணர்வை இழக்கவில்லை. படுக்கையில் இருந்தபடியே அவர் எழுதத் தொடங்கினார். அது நேரத்தை போக்குவதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அது காயப்பட்ட இருதயத்திலிருந்து வழிந்த இரத்த துளிகள். அவர் எழுதிய இஃப், கோல்ட் கார்டு, ரோஸ் ஃப்ரம் பிரயர்,
எட்ஜஸ் ஆஃப் இஸ் வேஸ். நூல்கள் மேடைகளில் பேசப்பட்ட பிரசங்கங்கள் அல்ல, அவை இரவுகளில் அழுத ஜெபங்களின் எழுத்து வடிவம். ஏமி தன்னை ஒரு எழுத்தாளி என்று அழைக்கவில்லை, ஆனால் அவருடைய பேனா எரிந்தது. அவருடைய எழுத்துக்களில் ஆடம்பரம் இல்லை, ஆவிக்குரிய அலங்காரம் இல்லை, ஆனால் உண்மை இருந்தது. சிலுவையில் உருவான வார்த்தைகள் இருந்தன. ஆகவேதான் அந்த நூல்கள் இன்று வரை உலகெங்கும் காயமடைந்த உள்ளங்களுக்கு மருந்தாக இருக்கின்றன. அவர் எழுதிய யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங், பட் யூ கேனாட் லவ் வித்தவுட் கிவிங். நீங்கள் நேசிக்காமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் நேசிக்க முடியாது என்ற ஒரு வரி அவருடைய முழு வாழ்க்கைக்கும் முத்தாப்பாய் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏமி வெளியே வரவில்லை. பலர் அவரை மறந்தார்கள். உலக மிஷன் புதிய பெயர்களை கொண்டாடியது, புதிய மேடைகள் உருவாயின. ஆனால் டோனாவின் ஒரு அமைதியான அறையில் தேவன் ஒரு பெண்ணின் பேனாவை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் படுக்கையில் இருந்தாலும் டோனாவர் அவருடைய கண்கள் இன்னும் மறையவில்லை. குழந்தைகள் வளர்ந்தார்கள், சமூக ஒழுங்கு தொடர்ந்தது. ஏமி இப்போது எல்லாவற்றையும் இயக்கவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் ஜெபத்தில் சுமந்தார். அவர் முன்னால் நடக்கவில்லை, பின்னால் இருந்து தாங்கினார். இந்த ஆண்டுகள் ஏமியின் வாழ்க்கையில் மறைந்த காலம், ஆனால் அதுவே மிகவும் கனமான காலமும். அவர் வெளியே பேசவில்லை, ஆனால் பல தலைமுறைகளோடு பேசினார். அவர் நடக்கவில்லை, ஆனால் பலரை தேவனிடம் நடத்தினார். உடைந்த உடல் ஒரு தடையாக மாறவில்லை, அது தேவனுடைய கரத்தில் ஒரு கருவியாக மாறியது. ஏமியின் வாழ்க்கை இதற்கு சாட்சி. தேவனுடைய ஊழியம் கால்களால் மட்டும் நடப்பதில்லை, அது சில நேரங்களில் உடைந்த உடலிலும் எரியும் பேனாவிலும் தொடர்கிறது. ஏமியின் வாழ்க்கையில் கடைசி ஆண்டுகள் வெளிச்சத்தில் இல்லை, மேடைகளில் இல்லை, செய்தித்தாள்கள் இல்லை. ஆனால் அந்த மறைந்த ஆண்டுகள்தான் அவருடைய சாட்சியை இன்னும் ஆழமாக்கின. உடல் படுக்கையிலே முடங்கியிருந்தாலும் உள்ளம் தேவனுக்குள் இன்னும் விரிந்து கொண்டே இருந்தது. அவர் இப்போது வெளியே சென்று குழந்தைகளை தேடவில்லை. குழந்தைகள் அவருடைய அறைக்குள் வந்து அவரை கண்டார்கள். அந்த அறை ஒரு மிஷன் அலுவலகம் அல்ல, ஒரு தாயின் அறை. அங்கே ஆணைகள் இல்லை, ஆறுதல் இருந்தது. திட்டங்கள் இல்லை, ஜெபங்கள் இருந்தன. அந்த ஆண்டுகளில் ஏமி குறைவாகத்தான் பேசினார், ஆனால் அதிகமாக கேட்டார். குழந்தைகளின் குரல், அவர்களின் சிரிப்பு, சில நேரங்களில் அவர்களின் பயம் எல்லாம் அவருடைய ஜெபத்தில் இடம்பெற்றன. அவர் இனி ஓட முடியாத நிலை, ஆனால் ஒவ்வொரு மூச்சையும் தேவனுக்குள் ஒப்படைத்தார். நான் செய்ய முடியாததை நீர் செய்யும் என்ற அமைதியான நம்பிக்கை அவருடைய ஒவ்வொரு நாளையும் நிரப்பிற்று. அவர் இறுதி வரை தன்னை பூரணமானவர் என்று சொல்லவில்லை. அவர் தன் சாதனைகளை பட்டியலிடவில்லை, கட்டிய கட்டிடங்களை எண்ணவில்லை, எத்தனை குழந்தைகள் மீட்கப்பட்டால் என்ற கணக்கையும் அவர் விரும்பவில்லை. ஏமிக்கு ஒன்றே ஒன்றுதான் முக்கியம், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அந்த கேள்வியே அவருடைய ஊழியத்தின் அளவுகோல். 1951 ஜனவரி 18 தன் 83வது வயதில் அந்த தியாக தீபம் அமைதியாக அணைந்தது. மரணப்படுக்கையில் அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளில் ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக என் வாழ்க்கையில் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அது ஒரு இறுதி வசனம் அல்ல, அது ஒரு முழு வாழ்க்கையின் சுருக்கம். ஏமி எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற கணக்கில் ஒருபோதும் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கை குறிப்புகளில் அவர் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான், நம்பர்ஸ் டு நாட் மேட்டர், ஒன் சைல்டு இஸ் இனஃப் டு சேஞ்ச் அ லைஃப். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் டோனாவின் பாதுகாப்பில் வந்தும் வளர்ந்தும் போனார்கள். அவர் இறந்த நாளில் ஏறக்குறைய 900 குழந்தைகள் டோனாவூர் ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஏமி தமிழ்நாட்டுக்கு வந்தபின் ஒரு முறை கூட தன் சொந்த நாடான அயர்லாந்துக்கு போகவில்லை. அவர் சொத்து சேர்க்கவில்லை. இந்த குழந்தைகள் தான் என் சொத்து என்று வாழ்ந்து மறைந்தார். அவருடைய விருப்பப்படி அவருக்கு கல்லறை கூட கட்டவில்லை. பெரிய நினைவு சின்னம் இல்லை, கல்வெட்டு நிறைந்த நினைவகம் இல்லை. குழந்தைகளுக்காக ஒரு சிறிய பறவை குளியல் தொட்டி மட்டுமே வைக்கப்பட்டது. அதில் பொறிக்கப்பட்ட ஒரே சாட்சி, அம்மா, டோனாவூரின் செம்மண் துகள்கள் ஒவ்வொன்றும் சொல்லும் கதை இதுதான். ஒரு பெண் தன் வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தால் அவரால் எதை சாதிக்க முடியும்? இன்று ஏமியின் பெயர் பல இடங்களில் பேசப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை இன்னும் பேசுகிறது. அது உரத்த சத்தமாக அல்ல, அமைதியான சாட்சியாக. உடைந்த உடலிலும், எரியும் பேனாவிலும், தூங்காத இரவுகளிலும்,
தரையில் அமர்ந்த உணவுகளிலும் அந்த சாட்சி தொடர்கிறது. ஏமி கார்மைக்கேல் அவர் ஒரு காலத்தின் நாயகி அல்ல, அவர் ஒரு மேடையின் நட்சத்திரம் அல்ல, அவர் ஒரு தாய். அந்த தாய்மைதான் காலங்களையும் தாண்டி பேசிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேவதாசி முறை 1947-48 ஆண்டுகளில் சட்டத்தால் ஒழிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே, சட்டமில்லாத காலத்தில் ஏமி கார்மைக்கேல் அந்த முறைக்கு எதிராக தனியாக நின்று குழந்தைகளை மீட்க ஆரம்பித்தார். ஏமி கார்மைக்கேலை பற்றி பேசும்போது, இவர் மற்ற மிஷனரியை போல ஒரு மிஷனரி தானே என்ற ஒரு எண்ணம் எழலாம். இல்லை. ஏன்? அவர் மற்றவர்களை விட அதிகம் செய்தார் என்பதாலா? இல்லை. அவர் மற்றவர்களை விட வேறு விதமானவர். அவர் தனித்துவமானவர். இந்த வேறுபாடு ஊழியத்தின் முறையில் அல்ல, திட்டங்களில் அல்ல, புள்ளி விவரங்களில் அல்ல. அது அவருடைய இருதயத்தின் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஒன்று, மிஷன் ஃபீல்டு அல்ல, பீப்புள். பலர் இந்தியாவை ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு இடமாக, மாற்ற வேண்டிய ஒரு சமூகமாக, வெல்ல வேண்டிய நிலமாக, அதாவது மிஷன் ஃபீல்டாக பார்த்தார்கள். ஆனால் ஏமி இந்தியாவை பார்த்த விதம் வேறு. திஸ் இஸ் நாட் எ ஃபீல்ட் டு கான்கர், தீஸ் ஆர் பீப்புள் டு லவ் என்று ஏமி எழுதுகிறார். அவர் மக்களை ப்ராஜெக்டாக பார்க்கவில்லை, ஆதாயம் பண்ண வேண்டிய ஆத்துமாக்கள் என்ற வார்த்தைகள் அடைக்கவில்லை. அவர் அவர்களை வாழும் மனிதர்களாக, வலிக்கும் உள்ளங்களாக பார்த்தார். 2, பிரீச்சர் அல்ல, பிரசன்ஸ். பலர் பிரசங்கித்தார்கள், போதித்தார்கள். ஏமி பேசுவதற்கு முன் மக்களோடு உட்கார்ந்தார், கற்பிப்பதற்கு முன் மக்களிடையே இருந்தார், மக்களை மாற்றுவதற்கு முன் அவர்களை தாங்கினார். சில சமயம் தேவன் பேசுவதில்லை, அவர் உட்காருகிறார் என்று ஏமி நம்பினார். எனவே அவர் பிரசங்கம் செய்யாத நாட்கள் அதிகம். ஆனால் அவர் அவர்களோடு இருந்த நாட்கள் பல வாழ்க்கைகளை மாற்றின. 3, அத்தாரிட்டி அல்ல, ஐடென்டிஃபிகேஷன். பலர் தங்களுடைய ஐரோப்பிய அடையாளத்தை விடாமல் வைத்திருந்தார்கள். உள்ளூர் மக்களிடமிருந்து விலகியே இருந்தார்கள். தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். ஏமி அதற்கும் நேர்மாறாக தன் ஐரோப்பிய அடையாளத்தை விட்டார். உடை மாறியது, சேலை கட்டினார், அடையாளம் கரைந்தது. உள்ளூர் மக்களைப் போல் தரையில் அமர்ந்தார். அவர்கள் சாப்பிடும் பாத்திரத்தில் சாப்பிட்டார். தூரம் உடைந்தது. இது ஸ்ட்ராட்டஜி அல்ல, இது சிம்பாலிசம் அல்ல. இது நான் உங்களை விட உயர்ந்தவள் அல்ல, நான் உங்களைச் சேர்ந்தவள், நான் உங்களில் ஒருத்தி என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாத முழு பிரசங்கத்தை வாழ்ந்தார். 4, சக்சஸ் அல்ல, ஃபெய்த்ஃபுல்னஸ். பலர் ஊழியத்தின் வெற்றியை எண்ணிக்கையால் அளந்தார்கள், புள்ளி விவரங்களில் மகிழ்ந்தார்கள். ஏமி கீழ்ப்படிதலை அளந்தார், மனசாட்சியை கேட்டார், தேவனுடைய முகத்தை நோக்கினார். அவர் எழுதிய சக்சஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஆஃப் அஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் என்ற ஒரு வாக்கியம் அவருடைய முழு வாழ்க்கையின் சுருக்கம். அவர் தோல்வியடைந்த நாட்களிலும் அவர் அதை தோல்வியாக கருதவில்லை. ஏனெனில் நான் கீழ்ப்படிந்தேனா என்பதை அவர் கேட்ட கேள்வி. 5, கன்வெர்ட்ஸ் அல்ல, சில்ட்ரன். பலர் பெரியவர்களுக்கு பிரசங்கித்தார்கள், பொதுமக்களின் மறுமொழி எதிர்பார்த்தார்கள். ஏமி குழந்தைகளை கவனித்தார், பேச்சற்றவர்களை தேடினார், கட்டுண்டவர்களை அணைத்தார். தேவதாசி முறைமையிலிருந்து ஒரு குழந்தை தப்பித்து வந்தபோது, நீ எந்த மதம், உன் குடும்பம் என்ன, உன் எதிர்காலம் என்னவாகும் என்று அவர் கேட்கவில்லை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ என் பிள்ளை. அந்த நிமிடத்தில் மிஷனரி மறைந்தாள், அம்மா பிறந்தார். 6, இன்ஸ்டிடியூஷன் பில்டர் அல்ல, ஹோம் மேக்கர். பலர் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டினார்கள், சிஸ்டம்ஸ் உருவாக்கினார்கள், ஸ்ட்ரக்சர்ஸ் அமைத்தார்கள். ஏமி ஒரு வீட்டை கட்டினார். டோனாவூர் ஒரு அநாதை இல்லம் அல்ல, ரெஸ்கியூ சென்டர் அல்ல, மிஷன் காம்பவுண்ட் அல்ல. அது குழந்தைகள் அழுதால் ஓடி வரும் இடம், இரவிலும் விளக்கு அணையாமல் இருக்கும் இடம், அம்மா என்ற வார்த்தை ஒலிக்கும் இடம். 7, ஹீரோ அல்ல, ஹிடன் சீட். பலர் பெயர் பெற்றார்கள், வரலாற்றில் இடம் பெற்றார்கள். ஏமி மறைந்தார், பெயரை தவிர்த்தார், கலரை கூட வேண்டாம் என்றார். அவர் விரும்பியது தேவ நாமம் மகிமை பெற வேண்டும், தன் பெயர் மறைய வேண்டும். ஏமி கார்மைக்கேல் என்ன சாதித்தார்? அவர் எத்தனை கட்டிடங்கள் கட்டினார், எத்தனை 1000 குழந்தைகளை மீட்டு வளர்த்தார், எத்தனை நூல்கள் எழுதினார் என்று ஒருவேளை சிலர் கேட்கலாம். ஆனால் இறுதியில் இவை முக்கியமல்ல. ஒரே ஒரு கேள்விதான் முக்கியம். அவர் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தாரா, தத்தம் செய்தாரா, பானபலியாக ஊற்றினாரா? ஆம். அவர் தன் வாழ்க்கையை பாதுகாக்கவில்லை,
தன் பெயரை பாதுகாக்கவில்லை, தன் உடலை பாதுகாக்கவில்லை, தன் எதிர்காலத்தையும் பாதுகாக்கவில்லை. அவர் தான் தேவனுக்கு தன்னை தத்தம் செய்ததை, ஒப்புக் கொடுத்ததை மட்டும் பாதுகாத்தார். சட்டம் மோதியது, சமூகம் எதிர்த்தது, நோய் உடலை உடைத்தது, தனிமை இரவுகளை நீட்டித்தது. ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. ஏன்? ஏனெனில் அவர் ஒரு மிஷனரி மட்டுமல்ல, அவர் ஒரு தாய். ஒரு தாய் கணக்கிட மாட்டாள், அளவிட மாட்டாள், பாதுகாப்பாக வாழ முயல மாட்டாள். ஒரு தாய் கொடுப்பாள், 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 முழுவதும் கொடுப்பாள். தன்னை கொடுப்பாள், தன்னிடம் இருப்பதை கொடுப்பாள், தன்னால் இயன்றதை கொடுப்பாள். அவர் இந்தியாவை வெல்லவில்லை, ஆனால் அவர் குழந்தைகளின் பயத்தை வென்றார். அவர் மதத்துடன் போராடவில்லை, ஆனால் இருளுக்குள் ஒளியை வைத்தார். அவர் உலகத்தை மாற்றவில்லை, ஆனால் சில குழந்தைகளின் உலகத்தை மாற்றினார். அது போதுமா? தேவனுடைய கணக்கில் அது போதுமானது. ஒரு இருதயம் முழுவதும் தத்தம் செய்தால் தேவன் அதனால் ஒரு நகரையும் மாற்றலாம், ஒரு சமூகத்தையும் மாற்றலாம், ஒரு தலைமுறையை மாற்றலாம். ஆனால் அதற்கு முன் அந்த இருதயம் உடைய வேண்டும். ஏமி உடைந்தார், அவர் மறைந்தார், அதனால் கிறிஸ்து தெரிந்தார். அவர் குறைந்தார், அதனால் தேவன் பரிதானார். இன்று டோனாவின் செம்மண்ணில் அவருடைய காலடி சுவடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு உண்மை இன்னும் உயிரோடு நிற்கிறது. ஒரு பெண் தன் வாழ்க்கையை முழுவதும் தேவனிடத்தில் ஒப்படைத்தால் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதற்கான நிலையான சாட்சி அது. இன்று நாம் என்ன தேடுகிறோம்? வெற்றியா, புகழா, அங்கீகாரமா, எண்ணிக்கையா, அல்லது கீழ்ப்படிதலா? தேவன் பெரிய மனிதர்களை தேடுவதில்லை, அவர் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட இருதயங்களை தேடுகிறார். ஆமென்.